நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா இருக்கிறேன். எஸ், இந்த தளம் எல்லோருக்குமே உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதுதான். இந்த உற்சாகத்தோட நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. ஒரு வழிபோக்கன் அவர் போயிட்டு கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கர வெப்பநிலை. சோ அந்த வெப்பத்துல அவரால் நடக்க முடியல, அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்படி இருக்கும் போது அவர் என்ன தேடுவார்? ஒரு நிழல் எங்கேயாவது இருக்குமான்னு தேடிட்டு போயிட்டு இருப்பார் இல்லையா? அந்த நேரம் பார்த்து அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம், நிழல் தரக்கூடிய ஒரு மரம். சரி, நம்ம கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி அமரும் பொழுது குளிர்ந்த காற்று வீசுது, ஒரு குளிர்ந்த நிழல், இதெல்லாம் அவரால் உணர முடியுது. அப்படி அவர் என்ன பண்றாரு, அவரே அறியாமலே தூங்குறாரு. தூங்கி விட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுந்து பாக்குறாரு. வெயில் எல்லாம் போய் மாலை நேரம் வந்து விட்டது. சரி, இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப என்ன பண்றாரு, சும்மா கிளம்பாம அவர் கையில இருந்த கோடாலியை எடுத்து கிளைகளெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறார். வெட்டி எடுத்துட்டாரு. எடுத்த உடனே இத போன போக்குல ஒருத்தர் பார்த்துட்டு, அட பாவி, என்னடா பண்ற, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவு நேரம் உனக்கு நிழல் கொடுத்த மரத்துல இருக்க கிளைகளை போய் வெற்றியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ரொம்ப கோபமா கேட்டாரு. இவன் ரொம்ப சாதாரணமா தன்னுடைய சுயநலத்துக்காக அவன் சொல்ற பதில், ஐயா நான் வெயில்ல வந்தேன், எனக்கு நிழல் தேவைப்பட்டுச்சு, நான் படுத்துக்கிட்டு தூங்கி எழுந்துட்டேன், இப்ப கொஞ்சம் மாலை நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு அப்புறம் போக போக குளிர் வந்துடும், எனக்கு எப்படியோ நெருப்பு மூட்டுறதுக்கு விறகு தேவைப்படும், அதனால நான் விறகு வெட்டிக்கிட்டேன், சிம்பிளா சொல்லிட்டு நகர்ந்து போயாச்சு. இன்றைய சமூகத்துல இப்படிதான் பல மனிதர்கள் இருக்காங்க. நம்முடைய பெற்றோர்கள் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம வேலை செய்யற நிறுவனங்கள் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நல்ல ஒரு மனிதர்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நம்மளுக்காக செஞ்சிருப்பாங்க, உதவிகள் செஞ்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய சுயநலத்திற்காக அவர்களை புறக்கணிக்கிறதோ இல்ல அவங்களை ஓரமா ஒதுக்கி வைக்கிறதோ அப்படின்ற செயலை, கொடூரமான செயலை நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. ஒரு மனித நேயத்தோட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உணர்த்திய நீதி கதை தான் இந்த கதை. விஷயம் இதுல நிறைய சிந்தனைகள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உதவி பெற்ற ஒருவருக்கு என்ன பண்ண, உபத்திரவம் செய்ய கூடாது. அதே வேளையில பிறருக்கு உதவி செய்து கொடுத்து நாம் ஏமாளியாகவும் நிற்க கூடாது அப்படிங்கிற நிறைய வாழ்வியல் சிந்தனைகளை இந்த கதையில நம்ம எடுத்துக்கலாம். நல்ல கதை, நல்ல சிந்தனை. இந்த சிந்தனையோட எனக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
காலை வேளையில் அற்புதமான ஆலய தரிசனம் பகுதி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. இன்றைய நாள் நம்ம எப்பவுமே தூக்கத்துல இருந்து எழுமணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலார சத்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அலாரம் அடிச்சா கொஞ்சம் எழுந்துக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். சோ அப்படிப்பட்ட நம்ம நேற்றைய நாட்கள் அப்படின்றப்போ எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும். அதுல இருந்துலாம் நம்ம வந்து எழும்பணும், துயில் எழும்பணும் அப்படின்னா நல்ல நல்ல சிந்தனைகளை உட்புகுத்திக் கொள்ள வேண்டும். சோ அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கற்றுக் கொடுப்பது நம்முடைய தளம். இன்றையெல்லாம் நம்ம என்ன வந்து கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்ட ஒருவனிடம் எதற்காகவும் என்ன பண்ணாதீங்க, போராடாதீங்க, அவங்ககிட்ட வம்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் இழப்பதற்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவன் எவ்வளவு நாள் துணிச்சு என்ன பண்ணுவான், வீறு கொண்டு எழுந்து அவன் வேலை செய்வான். ஸோ அப்போ எல்லாவற்றையும் இழந்த ஒருத்தங்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, வம்பு வச்சுக்க கூடாது. அதே வேளையில ரொம்ப அமைதியா இருக்கிறவங்கள போய் நம்ம சீண்டவும் கூடாது. பல நேரங்களில் சிலர் அமைதியாகவே இருப்பாங்க, உட்காந்து அவங்களை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒரு பூனையை ரூம்குள்ள விட்டுட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு அந்த பூனை நீங்க விரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூனை பயந்து ஓடும். கொஞ்ச நாளைக்கு அது பயந்து ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு ஒரு கட்டத்துல அந்த பூனை டக்குன்னு திரும்பி புலியா சீறி பாயிரப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா ஒரு கட்டத்துல அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த பயம் தொற்றுக்கிறோம். சோ அப்ப அந்த அமைதியா இருக்கிறவங்களும் என்ன பண்ணக்கூடாது, சீண்டக்கூடாது. சீண்டுனா என்ன நடக்கும்? அப்ப அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் அமைதியா இருக்கிறாங்கிறதுக்காக அது அவனுடைய வீக்னஸ் கிடையவே கிடையாது. அப்ப அமைதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னா, சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க, யார் என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடியவனும் இப்படிதான் இருப்பான், அமைதியா தான் இருப்பாங்க. நம்ம பார்வைக்கு என்னடா உம்முனா முஞ்சாட்டம் உம்முனே இருக்கிறான், எதுவுமே பேச மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா சுத்தி என்ன நடக்குது, என்னை சுற்றி யார் யார் என்னென்ன பேசுகிறார்கள், என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய மனிதர்கள் கூட அமைதியாகத்தான் இருப்பார்கள். அப்போ நாம யாரு, நாம எப்படிப்பட்டவங்க, நம்ம என்னென்ன நேரங்கள் என்னென்ன பேசியிருக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுவோம், என்னுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன, எல்லாமே அந்த அமைதியா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டு இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண் முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர், தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், நீதியின் பாதையில் என்னை நடத்தும். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நமது தியானத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் 5. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் இறைவார்த்தை 8வது இறைவசனம். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அழகான ஒரு ஜெபம். இத்திருப்பாடலை தாவீது காலை நேரங்களிலே ஜெபித்திருக்கின்றார். அவருடைய ஜெபம்தான் நமக்கு திருப்பாடலாக வந்திருக்கின்றது. தாவீதின் நிலை இத்திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. தாவீது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்? தாவீது பொல்லாங்கை அனுபவித்தார். பெயரை கெடுத்தார்கள், துன்பத்தை வரவழைத்தார்கள், மன துயரத்தை ஏற்படுத்தினார்கள், உள நெருக்கடி ஏற்படுத்தினார்கள்.
தீமைகள், உடல் சார்ந்த தீமை, மனம் சார்ந்த தீமைகள், தீயவர்கள் அவரை சுற்றி வளைத்தார்கள். இப்படிப்பட்ட காரணங்களினால் மிகவும் நெருக்கடியான நிலையில் தாவீது இருந்தார். இதுதான் அவருடைய நிலை. பலருடைய வாழ்க்கை இருப்பது போல தாவீதுக்கும் வாழ்க்கையிலே நெருக்கடிகள் இருந்தன. இருப்பினும் அவநம்பிக்கைக்கோ பழி வாங்குதலுக்கோ தாவீது இடம் கொடுக்கவில்லை. இதில் தான் தாவீது வேறுபட்டு நிற்கின்றார். மாறாக அவர் என்ன செய்கின்றார்? இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் கடவுளுடைய நீதியையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அவர் தேடுகிறார். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் என்னை கொடுமைப்படுத்தினாலும், அவதூறு பரப்பினாலும், என்னை வேதனைக்குள்ளாக்கினாலும், என்னை ஒதுக்கி வைத்தாலும், பல துன்பங்களை ஏற்படுத்தி பரவாயில்லை, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்று வேண்டுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த வேண்டல்தான் இந்த திருப்பாடலின் மைய கருத்து. அதைத்தான் இன்று பல்லவியாக ஜெபித்திருக்கிறோம். இன்று நாள் முழுவதும் இந்த ஒரு வரியை நாம் ஜெபமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் தூயவர், அவர் நிறைவானவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நன்மை செய்பவர். இதுதான் அவருடைய குணாதிசயங்கள். அவர் முன் தீமைக்கு இடமில்லை, ஆணவத்திற்கு இடமில்லை, அநீதிக்கும் இடமில்லை, பொய்யுக்கோ வஞ்சகத்திற்கோ கொலை வெறிக்கோ கடவுளிடத்தில் இடமே இல்லை. அதை பற்றி அவர் நினைக்கவும் முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. எனவே தான் திருப்பாடல் 5:4 இறைவசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. அப்படியென்றால் இன்றைய உலகத்தில் என்ன இருக்கின்றது? தனி மனித வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் வன்முறை இருக்கிறது, மோசடி இருக்கின்றது, வெறுப்பு இருக்கின்றது, இரட்டை வேடம் போட்டு மனிதர்கள் வாழ்கிறார்கள், பொய் இருக்கின்றது, நேர்மையின்மை இருக்கின்றது, இப்படியெல்லாம் தீமைகள் நிறைந்திருக்கின்றனவே. அப்படி என்றால் கடவுள் இல்லை என்று அர்த்தமா? கடவுள் சக்தியற்றவர் என்று அர்த்தமா? கடவுள் அனுமதித்து விட்டார் என்று அர்த்தமா? இல்லை. இறைவன் இவற்றையும் தீயவர்களையும் அழித்து நீதியை நிலை நாட்டுவார். இதுதான் நற்செய்தி. ஆனால் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கவும் நீதியிலே நிலைத்து வாழவும் இத்திருப்பாடல் நமக்கு அறிவுரை தருகின்றது. பொறுமையாக இருங்கள், கடவுள் செயலாற்றுவார். நமக்கு காலம் கடந்ததைப் போல் நாம் நினைக்கலாம், ஆனால் கடவுள் செயலாற்றியே தீர்வார் என்ற நற்செய்தியை, நம்பிக்கை தரும் செய்தியை திருப்பாடல் நமக்கு கற்றுத் தருகிறது. நீதியின் பாதையில் வழிநடத்தப்படுதல் என்றால் என்ன? அப்பத்தானே நடக்க முடியும், தெரிந்தால் தானே அதில் நடக்க முடியும். நீதியின் பாதையில் நடப்பது என்றால் தீமைக்கு பதிலாக நன்மையை தேர்ந்தெடுத்தல், சொகுசுக்கு பதிலாக நீதியான காரியங்களை தேர்ந்தெடுத்தல், பொய்யுக்கு பதிலாக உண்மையை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும், வாழ வேண்டும், பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிப்பை கொடுக்க வேண்டும், சுயநலத்திற்கு பதிலாக கடவுளுடைய திட்டத்தை ஏற்று வாழ வேண்டும். இப்படி கடவுளுக்கு உகந்த தேர்வை செய்து அதை கடைபிடிப்பதுதான் நீதியின் பாதையில் நடப்பது. அப்படி என்னை வழிநடத்துங்கள் ஆண்டவரே என்றுதான் தாவீது செபித்தார். அப்படித்தான் நாமும் ஆண்டவரே அப்படி என்னை நடத்துங்கள், தவறான தேர்வுகளுக்கு இடம் தராமல் சரியான தேர்வை செய்ய என்னை ஆசீர்வதியுங்கள் என்று மன்றாட வேண்டும். தாவீது இத்திருப்பாடலிலே ஆழமான ஒரு ஜெபத்தை செபிக்கின்றார். பொதுவாக மக்கள், நாம் அனைவருமே துன்பங்களை ஆண்டவரை எடுத்துருங்க சாமி, துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்க என்றுதான் ஜெபிப்போம். இத்துன்பங்களிலிருந்து விடுதலை தாரும் என்றுதான் ஜெபிப்போம். ஆனால் தாவீதின் முதிர்ச்சியை பாருங்கள், ஆன்மீக ஆழத்தை பாருங்கள். அவர் என்ன ஜெபிக்கிறார்? துன்பங்களுக்கு மத்தியில் என்னை சரியாக வழி நடத்தும் என்று வேண்டுகின்றார். இதானே சரியான ஜெபம், இதானே மேன்மையான ஜெபம், இதானே முதிர்ச்சி மிகுந்த ஒரு ஜெபம். அதை ஜெபிப்பதற்கு நம்மை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அதை ஜெபிப்பதற்கு தாவீதின் மனநிலையைப் போல நாம் பெறுவதற்கு ஆண்டவரிடம் வரம் கேட்டு இன்றைய நாளிலே
மன்றாடுவோம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உம் தந்தையிடம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள சக்தி கேட்டதைப் போல நாங்களும் உம்மிடம் துன்பங்களிலே உண்மையின் பாதையில் நடந்து அதை மேற்கொள்ளும் சக்தியை வேண்டுகிறோம். கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், அமைதியா இருக்கிறவங்களெல்லாம் சீண்டாதீங்க, அவங்க போக்கிலே அமைதியா விட்டுருங்க, இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சுய உருவங்கள் எப்படி இருக்கும் அதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இப்படிப்பட்ட அமைதியானவங்க வந்து நம்ம உற்று நோக்கினால் தெரியும். அவங்க சுற்றி பல காரியங்களை தொடர்ந்து பேசக்கூடிய தளங்கள் இருக்கலாம், இல்ல நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கலாம். ஆனா என்ன இப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு ஃபேஸ் இருக்கே அப்படின்ட்டு யாராவது ஏதோ சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சும்மா அமைதியா சைலண்டா இல்ல, அவங்க நோட்டட், அதாவது நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு காரியங்களும், யாரு என்ன குறித்து எதை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி அவங்க நோட்டீஸ் பண்ணி அவங்க அதை ரிப்பீட் பண்றப்போதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய பேராபத்தானது அப்படின்றது. வீடுகளிலே கூட சில நேரங்கள் ஏதாவது வீட்டில் நமக்குள்ள யாராவது கணவன் மனைவி கிடையில, பெற்றோர் பிள்ளைகள் கிடையில, சொந்தக்காரர்கள் கிடையாது சண்டை நடக்குன்னா அந்த இடத்துல அமைதியா உட்காந்து நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா யார் என்ன கருத்தை சொல்றாங்க, யார் அப்போ அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வெளியே வரதை நம்மளால ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒருத்தர் நாம இவர் இன்னாரு இப்படிப்பட்டவர் நம்ம நினைச்சு வச்சிருப்போம், நாம அமைதியாக இருந்து அந்த நோட்டீஸ் பண்றதுனால அவர் உண்மையிலே நம்ம நினைச்ச மாதிரி தான் இருக்கிறாரா இல்ல வேற மாதிரி இருக்கிறாரா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, சில நேரங்கள் நமக்கு இந்த சண்டை போடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரவே வராது. அதை முடிச்சு வீட்டுல போய் அமைதியா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் லட்டா பாயிண்ட் என்ன வரும்னா, இதை கேட்டுக்கலாமே அப்படின்லாம் ஞாபகம். ஆனா அமைதியா நோட்டீஸ் பண்ணிட்டு என்னைக்கோ ஒரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கு யாராலும் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா தெளிவான ஆதாரங்களோட என்ன பண்ண முடியும், பேச முடியும். சோ அதனால அமைதியா இருக்கிறவங்கள சீண்ட கூடாது, கண்டிப்பா சீண்ட கூடாது. இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூன் 30 ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் திருத்தூதர்களின் சீடர்கள், யூதர்களாய் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள்தான் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். அக்காலத்தில் ரோமையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள். கிபி 64ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள் ரோமை பேரரசன் நீரோ தனது அரண்மனையை பெரிதாக்கும் நோக்கில் ரோமை நகரின் பெரும் பகுதியை தீயிலிட்டு கொளுத்தி அப்பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தினார். இதன் காரணமாக ரோமை மக்கள் வெகுண்டெழுந்து கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கும் நாய்களுக்கும் இரையாக்கினார்கள். சிலரை சிலுவையில் அறைந்து தீயிட்டு கொளுத்தி கொன்றார்கள். நீரோ பேரரசனின் தோட்டத்தில் கொலோசியம் என்ற இடத்தில் இச்சம்பவம் பேரரசனின் ஆதரவாளர்கள் பலரும் பார்த்து மகிழும் வண்ணம் மிக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டது. 9 நாட்கள் நீடித்த இந்த சம்பவம்தான் உலகில் இதுவரை நடைபெற்ற கொடூர சம்பவங்களில் மிக கொடுமையானது. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பதன் அடிப்படையில் இந்த படுகொலைகள் உலகெங்கும் கிறிஸ்தவத்தை வளர்த்திருக்கிறது. 1969ஆம் ஆண்டு முதல் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழா ஜூன் மாதம் 30ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழாவை கொண்டாடும் நாம் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கையளித்த மறைசாட்சிகளின் வழி நடந்திட, அவர்கள் வழியாக இறையருள் பெற்றிட ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் அமைதியாக இருப்பவர்களை நாம் சீண்டக்கூடாது. சீண்டினால் அதற்கு பேராபத்து நம்ம தான் அதை நேரிடும், அதை
எதிர்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அவங்க என்ன செய்வாங்க? ஸோ அடுத்ததான் அமைதியா இருக்கிறவங்க என்ன எப்படி அவங்களுடைய ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ செஸ் விளையாடுறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த விளையாடக்கூடிய யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அறக்க பறக்க பேசிக்கிட்டு, ஈவன் கேரம் போர்டு எந்த மாதிரியான அந்த கவனத்தை குவித்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடக்கூடிய கேம்ல பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்குமே என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே ஆக மாட்டாங்க. ஸோ இப்போ செஸ் போர்டில் கூட ஒரு மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை யோசிச்சு அந்த மூவ் என்ன பண்ணிருப்பாங்க, சும்மா எடுத்தங்கோத்தம் அப்படி மூவ் பண்ணி வைக்கிறது அந்த மூவ் கிடையாது. ஸோ அந்த கேம் அப்படின்னா அந்த கேம் போற வழியில இப்போ என்னுடைய எதிர அமர்ந்து விளையாடுறவங்க கூட என்ன மாதிரியான மைண்ட் செட்ல பண்ணா இந்த மூவை நான் மேக் பண்ணா இந்த மூவுக்கு அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போ அதனால அடுத்து நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம கலகலகலன்னு பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து யோசிப்பாங்க. ஓகே, ஒரு விஷயத்த பேசுறதுக்கு வார்த்தைகளை எப்படி நாம் கையாள வேண்டும். சில மனிதர்களை நம்ம பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை நடிகர் கமலஹாசனுடைய அண்ணன் அவர் கிரேசி மோகன் அவருடைய அண்ணன் கிட்ட ஒரு பார்த்து கூப்பிட்டு பேசிட்டு எனக்கு உன்னையோட உன் தம்பியை ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றாரு, யார்கிட்ட சொல்லலாம், சும்மா நக்கலுக்கு என்ன சொல்லியிருக்காரு. இவர் பதிலுக்கு உடனே எனக்கும் அதே தான் சார், எனக்கும் உங்களோட உங்க தம்பியை தான் நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை வாங்கி அவருக்கு சொன்ன மாதிரி இவங்க ரெண்டும் நகைச்சுவையா பேசிக்கிட்டாங்க. அது வேற விஷயம். நம்ம சில நேரங்கள் சண்டைகளே பாத்தீங்கன்னா சில பேரோட பாயிண்ட் எடுத்து அவங்க பாயிண்ட வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன அப்படின்னா, அமைதியா இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான விஷயங்கள், நான் செயல்படுவதற்கு முன்னால் எப்படி நான் செயல்பட வேண்டும், என்ன வார்த்தைகளை நான் கையாள வேண்டும், இது எப்படி நான் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ்ல நான் சொல்லணும், இதெல்லாம் அமைதியா இருக்கிற ஒருத்தரால தான் செய்ய முடியும். கண்டிப்பா அந்த கணிப்பு யாராலும் கணிக்க முடியாதுதான். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நாடு. என்ன ஒரு ஊர்ல ஒரு நாடு? அது எப்படி ஊர்ல ஒரு நாடு இருக்க முடியும்? இப்ப நான் கதைன்னா ஒரு ஊர்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும். அதனால அப்படி ஆரம்பிச்சேன். அந்த நாட்டுல மந்திரி பதவி காலியா கிடந்துச்சு. தேர்வு பண்ணி மும்முரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. பல பேர் நின்னாங்க. அதுல 3 பேரை தேர்ந்தெடுத்தாரு மன்னரு. 3 பேருமே சரிசமமான புத்திசாலிக, பராக்கிரமசாலிக. அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாம திணறினாரு மன்னரு. ஒரு சாது கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரு. அவர் அந்த 3 பேருக்கும் போட்டி ஒண்ணு அறிவிச்சாரு. நம்ம அரண்மனை நந்தவனத்துக்கு போங்க, ரோஜா பூ பறிங்க, யார் அதிகமா பறிக்கிறாங்களோ அவங்கதான் அடுத்த மந்திரி. ஆனா ஒரு நிபந்தனை, உங்களோட ஒரு குரங்கும் கொடுக்கப்படும். முடிந்து வரும்போது குரங்கை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். போனாங்க 3 பேரும், ஆளுக்கு ஒரு குரங்கோட. அந்த நந்தவனத்துல ஏற்கனவே ஒருத்தர் தன்னோட முதுகுல ஒரு குரங்கை கட்டிக்கிட்டு பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாரு. அரசர் கொடியசைக்க போட்டி ஆரம்பமானது. வேலை மும்முரமானது. 1 மணி நேரத்துல போட்டி முடிஞ்சது. 3 பேரும் பூக்களோட குரங்கோட நின்னாங்க. முதல் போட்டியாளர் கொண்டு வந்தது 100 பூக்கள், 2வது போட்டியாளர் கொண்டு வந்தது 200 பூக்கள், 3வது 300 பூக்கள். 3ஆம் அவரே வெற்றி பெற்றார் என்றார் சாது. என்ன சாதுவாரே, பூப்பறித்தலுக்கும் மந்திரி பதவிக்கும் என்ன சம்பந்தம்? விளக்கினார் சாது. மன்னா, நந்தவனத்தில் நுழைந்த முதல் போட்டியாளர் அங்கே அவர் கண்ட ஆளை போலவே முதுகில் குரங்கை கட்டி கொண்டு பூ பறித்தார். முதுகில் இருந்த குரங்கு பின்னந்தலையையும் முதுகையும் பிராண்டி கொண்டே இருக்க நெளிந்து நெளிந்து தொந்தரவு செய்ததால் அவரால் 100 மட்டுமே பறிக்க முடிந்தது. 2ஆம் அவர் அதே போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக குரங்கை தன் வயிற்றிலே கட்டி கொண்டார். அவருக்கும் அதே கதிதான். ஆனால் குரங்கை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிந்ததால் 200 பூக்கள் பறிக்க முடிந்தது. ஆனால் 3ஆம் அவரோ உள்ளே போனார், பார்த்தார், வித்தியாசமாக சிந்தித்தார், மாத்தி யோசித்தார். குரங்கை வேட்டியிலே கட்டினார். நந்தவனத்தின் ஓரமாக அதை சிக்க வைத்து கட்டினார். அங்கு பூ பறித்து கொண்டிருந்தவரிடம் குரங்கை பார்த்து கொள்ள சொன்னார் பத்திரமாக. போய் மும்முரமாக பூக்களை பறித்தார். எந்தவித இடையூறும் என்று 300க்கு மேல் பூக்களை பறித்து விட்டார். இப்போது விஷயத்துக்கு வந்தார் சாது. மன்னா, 3 கொடுக்கப்பட்ட பணி பூ பறித்தல். குரங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பணி, கூடுதல் பொறுப்பு. ஒரு நல்ல நிர்வாகி தானே எல்லா பணிகளையும் சுமக்க மாட்டார், பிறரிடம் பகிர்ந்து கொடுப்பார். இவர் பகிர்ந்து கொடுத்ததால் தனது முதன்மை பணியை முழுமூச்சாய் செய்ய முடிந்தது, நிறைய பூக்களை பறிக்க முடிந்தது. எனவே அவரே அடுத்த மந்திரி. Delegation of authority leads to the best governance.
அதிகார பகிர்வே அதீத மேலாண்மை. உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்படுங்கள், அதுவாகவே மாறிவிடுவீர்கள். ஆசைப்பட தகுதி தேவையில்லை, தகுதியை நீ உருவாக்கிக்கொள். தகுதி மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் என்னுடைய தகுதி என்ன என்று நீ நிர்ணயிக்க கூடாது. தட் இஸ் மை டிக்னிட்டி. பரிந்துரை ஒருவரை அறிமுகம் மட்டுமே செய்யும், தகுதிதான் அவரை நிலை பெற செய்யும். அவமானத்தை அனுபவமாக்கிக் கொள், தன்மானத்தை தகுதியாக்கிக் கொள். உன் தகுதியும் மதிப்பும் இதுதான். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல்லாக மாற்றப்படுவாய். தகுதியுள்ளவர் கையிலே கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சீண்டுவது நமக்கு தான் ஆபத்து. அதற்கான காரணங்கள் என்னன்னு அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? பொறுமை உள்ளவர்களை நம்ம சீண்டும் பொழுது நம்ம என்னென்னலாம் ஒரு பேராபத்தை விளைவிக்க கூடும் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க பேசிக்காவே அமைதியானவங்க, கொஞ்சம் பொறுமையை கையாளுறதுக்கு நிறைய செயல்களை செய்வாங்க, பொறுமையோட தான் அதை செய்யவே ஆரம்பிப்பாங்க. ஆனா திரும்ப 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 அவங்களை சீண்டும் பொழுது அவர்கள் இப்போ ஒரு வெள்ளம் இருக்கு, வெள்ளம் அப்படின்றது அணையை தாண்டுற வரைக்கும் தான் அது உள்ள நீர்மட்டத்தோட இருக்க முடியும் இல்லையா? ஆனா அதை அணையை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளத்தை யாராலையும் அடக்க முடியாது, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரிதான் அந்த பொறுமை உள்ளவர்களை சீண்டும் பொழுது அவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு மீண்டும் அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் இந்த ரிப்பீட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க, அதை எதிர்க்க இருக்கவங்களால பார்க்க கூட முடியாது. கண்டிப்பா. அதாவது லிமிட், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிமிட் தாண்டிட்டாங்கன்னா அவங்கள கையில பிடிக்கவும் முடியாது. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க யாருக்கும் தெரியாது. அதான் சொல்லுவாங்க, வெடிக்காத வரைக்கும் எரிமலை என்பது அமைதியாகத்தான் இருக்கும். அது வெடிக்கல அப்படிங்கிறக்காண்டி போய் நம்ம தைக்க என்ன பண்ணலாம், அது வெடிச்சிச்சுன்னா அது பக்கத்துல என்ன பண்ண நிக்கவே முடியாது. ஸோ இப்போ இதே போல நம்ம நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். சில காட்சி அமைப்பு, சில திரைப்படங்களுக்கு பாபநாசம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் திருஷ்யத்துடைய டப்பிங் வந்துச்சு. அப்போ அதுல நடிகர் கலாபவன் மணி அவருடைய ஆக்டிங்கை பார்த்து எல்லாருக்குமே ஒரு மேல பயங்கர வெறுப்பு வரும். என்னடா இப்படி ஒருத்தரா போட்டு நம்ம கையிலெல்லாம் கடைச்சானா பலார் அடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு என்னன்னா வெறுப்பை அவர் மீது உமிழக்கூடியவன அவரோட கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம் அவங்க பக்கம் தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் பொதுமக்கள் எல்லாம் உள்ள ஓடி வந்து அடுப்போம். அப்ப கலாபவன் மணிக்கு அடி விடும் அந்த சீன்ல பார்த்து. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, பொறுமையா இருப்பவர்களை சீண்டினால் என்ன நிகழும்? பேராபத்து கண்டிப்பா நிகழும். அடுத்தது அவங்க எப்படி இருப்பாங்க, அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம? அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள் நம்மளுடைய தகுதியை நிரூபிப்பதற்கு நாம பல நேரங்கள் நான் யார் தெரியுமா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய நேரம் என்ன பண்ணோம், யாரு சண்டை கூப்பிட்டாலும் நம்ம சண்டைக்கு போய்கிட்டே இருப்போம். சில நேரங்கள் நாம செல்லக்கூடிய சண்டை என்பது நம்ம இழிவுபடுத்துவதற்கு சமம். அதான் சொல்லுவாங்க, என்னுடைய வேகம் என்ன அப்படின்னு தெரியும்னா, எனக்கு இணையான இப்ப சிறுத்தையின் வேகம் என்னன்னு தெரியும்னா அதுக்கு இணைய இன்னொரு சிறுத்தையை ஓட விட்டு தான் என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்க வைக்கணும். அதை நாய்களோடு ஓட விட்டு சிறுத்தை வேகம்னு சொல்றதுல அது சிறுத்தைக்கு தான் என்னது அவமானம். அப்ப அது போல இவங்க எல்லா போர்க்களத்திலயுமே, அதாவது எடுத்ததுக்கெல்லாம் இவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், இவங்க எல்லாம் சண்டை போடணும் அப்படிலாம் இது பண்ணணும். இவங்களுக்கான பேட்டில் என்ன, என்னுடைய போர்க்களம் எது, அதுல மட்டும் நான் வாய் திறந்து என்ன பண்ணுவேன், பேசுவேன். அதுல மட்டும் நான் சண்டை போடுற இடத்துல நான் சண்டை போடுவேன். மத்த நேரம் நான் அமைதியா தான் இருப்பேன். ஏன்னா அது எனக்கான போர்க்களம் கிடையாது. அதுக்கு மீறி நான் போய் அங்க பேசுறதோ பதில் சொல்றதோ என்னுடைய தரத்தை என்ன பண்ணும், குறைச்சிக்கும். சோ அப்ப நான் அதை குறைக்க விட மாட்டேன். நான் எனக்கு தெளிவா இருக்கிறேன், என்னுடைய போர்க்களம் எது, அந்த போர்க்களத்துல மட்டும் நான் என்ன பண்ணிக்குவேன், பேசிக்குவேன். மத்த யாராவது சில நேரங்கள்ல மத்தவங்க சண்டைக்கு வாவான்னு ஒரு திரைப்படத்துல வடிவேல வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுற மாதிரி நான் அடிக்கடி எல்லாம் சண்டைக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் என்ற மனநிலையில் அவர்கள் இருப்பார்கள். இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ரோஹித் தபசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல் குளத்தூர். இன்னைக்கு நம்ம பெண்களுடைய ஹார்மோன் மற்றும் உடல் நலத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். இது வெறும் PCOSன்னு சொன்னால் பத்தாது. இதில் நிறைய மெட்டபாலிக் ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின்,
தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாதிக்கிறதுனால இப்போ இந்த பிசிஓஎஸ்ஸை பேர் மாற்றம் செஞ்சு PMOS, அதாச்சும் எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த PMOS 15 to 45 இயர்ஸில் இருக்கிற ஏஜ் குரூப் பேஷண்ட்ஸ்க்கு 8ல் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த PMOS இருக்கும். இது ரொம்ப காமனாகவே ஆகிட்டு போகுது. இந்த மாதிரி இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறதுனாலையும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும். ஸோ இதில் சிம்டம்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறோன்னா மோஸ்ட் காமனாக வந்துட்டு நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே பீரியட்ஸ் வரும். அதுவும் ரொம்ப கம்மியாக தான் படும். இல்லை டேப்லெட்ஸ் எடுத்தால் மட்டுமே தான் பீரியட்ஸ் வரும். இல்லை அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இர்ரெகுலராக இல்லாமல் வெறும் ஸ்கேனில் வெறும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மட்டும் இருக்கலாம். அது வந்துட்டு அதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும்ன்றது நிச்சயம் கிடையாது. அடுத்தது முகப்பரு, ஆக்னீஸ் வரலாம். ஹிர்சூட்டிசம்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஆண்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான்ன்ற ஹார்மோன் லெவல் நம்ம பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களை போலவே வந்துட்டு அடர்த்தியான முடி வளர்ச்சி பெண்களுக்கு தேவையில்லாத இடத்துல லைக் முகம், சின், முதுகு, கை, கால், கீழ்வயிறு, தொடைப்பகுதி இந்த இடத்துலலாம் வந்துட்டு அதிகமாக முடி வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இருக்கும். அண்ட் பெண்களுடைய தலைமுடியோட அடர்த்தி குறையும், நிறைய தலைமுடி கொட்டலாம், உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். நம்ம பொதுவாகவே எல்லா லேடிஸ்க்குமே ஸ்கேன் பண்ணும்போது ஒரு 8 to 10 ஃபாலிக்கல்ஸ் வந்துட்டு ஒரு கருமுட்டையில் வளர்ச்சிகள் ஏற்படும். அதுலேருந்து ஒரு ஃபாலிக்கல் மட்டுமே நல்லா மெச்சூர் ஆகி அது ஓவுலேஷன் கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அதுக்கு ஒரு 12 to 15 டேஸ் கழிச்சு நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ராசஸ் நம்மளுக்கு PMOS பேஷண்ட்டில் பார்க்க முடியாது. PMOS பேஷண்ட்க்கு அந்த நீர் கோத்தி அவங்களுக்கு வந்துட்டு நிறைய லைக் மோர் தென் 20 ஃபாலிக்கல்ஸ் ஒரு ஓவரிலே இருக்கலாம். அந்த ஓவரி வந்துட்டு அப்படியே மெச்சூர் ஆகாமல் அது வந்துட்டு ஓவுலேஷன் நடக்காமல் அப்படியே வந்துட்டு பீரியட்ஸ் தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு பீரியட்ஸும் தள்ளி போயிட்டு அப்படியே 3லேருந்து 5 மாதம் வரைக்கும் தள்ளி போயிட்டு சம்டைம்ஸ் டேப்லெட்ஸ் போட்டால் மட்டுமே வர மாதிரி இருக்கும். இதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஓவுலேஷன் நடக்காததுனால மாற்றுத்தன்மைகள் கூட உருவாகலாம். PMOS க்யூரபிளாக இல்லையான்றது அது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன டாக்டர் PMOS இருக்கே, இதனால வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் எப்போவுமே வந்துட்டு இரெகுலராக தான் இருக்குமா, ரெகுலரே ஆகாதான்னா அது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு அது அவங்க கையில் தாங்க இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் ஹார்மோன் தெரப்பீஸ் மட்டும் எடுக்காமல் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாச்சும் நம்ம ப்ராப்பராக வந்துட்டு தூங்கணும், டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு சாப்பிட்ணும், பேலன்ஸ்டு டயட் இருக்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரொம்ப ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட் டயட்டு இதெல்லாமே வந்துட்டு தவிர்த்துட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தவிர்த்துட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் தவிர்த்துட்டு நம்ம நார்மலாகவே வந்துட்டு டயட், எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டு யோகா, மெடிடேஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாவே இந்த ஹார்மோன் தெரப்பீஸோடு சேர்த்து பண்ணும்போது நம்ம இந்த PMOS சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணலாம். நம்ம நீண்ட நாளைக்கே வெறும் ஹார்மோன் தெரப்பீஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தோம்னா இதில் தேவையில்லாமல் நம்மளுக்கு குமட்டல், வாந்தி, தலைவலி, உடல் எடை ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது, சோர்வு, மார்பக வலி, மனநிலை மாற்றங்கள், வயிறு உபசம், அப்புறமா இரத்த உறைவு, அதாச்சும் பிளட் கிளாத்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு, இல்லைன்னா காலுக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்புகள், இதுக்கு DVTன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்துட்டு ஏற்படலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட ஹார்மோன் தெரப்பீஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது பெட்டர் க்யூரபிளாக ஆக்கலாம். நம்ம PMOS டயக்னோஸ் பண்ண இனிஷியல் ஸ்டேஜஸ்ல we should start preparing our body to balance our hormones, support your metabolism and protect your future. Thank you. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதர்களை சீண்டுவதால் நமக்கு பேராபத்துகள் விளையும், அதற்கான காரணங்கள் என்னன்னா, அவர்கள் எப்படி இருப்பார்கள், இதெல்லாம் தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா பொறுமையா இருப்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது பொறுமையா இருப்பவங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்பிக்கை அப்படின்றது அவங்க என்ன நம்புறாங்களோ அதன்படி செயல்படுவாங்களே தவிர மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் என்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும், அவர்கள் என்னை நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்களை நம்ம தொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நான் இதை நம்புறேன், இந்த செயல் இது நல்லபடியா நடக்கும் அப்படின்னா அது தன் மீது கொண்ட நம்பிக்கையால் மட்டுமே செய்வாங்களே தவிர மற்றவர்கள் ஈர்க்கும் வண்ணம் அது இருக்கவே இருக்காது அப்படின்றது பொறுமையாளர்கள் மத்தியில் இருக்கும். அது இறைவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நம்மால் செயல்பட முடியாது. ஆனா நம் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இறைவனே நேர்ல இறங்கி வந்தாலும் நம்மளால செயல்பட முடியாது. அப்போ நம்ம மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம நல்லா யோசித்து பார்க்கலாம். நம்ம பல நேரங்கள்ல பிறர் மீது நம்பிக்கை வச்சிருப்போம். எனக்கு எங்க அப்பா இருந்தாருன்னா எனக்கு நல்லா ஸ்பீச் வரும், எனக்கு என் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துருந்தாலும் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், எனக்கு எங்க அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவங்க அந்த ஸ்டேஜ்ல கூட்டத்துல அப்படி உட்காந்து பார்த்தாங்கன்னா என்னால மேலே நல்லா பேச முடியும். அப்ப எல்லாமே என்னன்னா நம்பிக்கை இன்னொருத்தர் மேல என்ன பண்றாங்க. அப்ப அவங்க இல்ல அப்படின்னா
நம்மளால என்ன முடியும்? Nothing. செயல்பட முடியாது. ஸோ அப்போ இது போலதான். ஆனால் அமைதியாக இருப்பவர்களுடைய மனநிலை எப்படின்னா, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் அமைதியா இருக்கிறேன், என் நம்பிக்கை, எனக்கான நம்பிக்கை என் மேல இருக்குது. நான் எப்போ செயல்படணும்னு நினைக்கிறேனோ அப்ப நான் செயல்படுவேன். எனக்கு இன்னார் இருந்தா தான் என்னால செயல்பட முடியும், இல்ல இவங்க ஓகே சொன்னா தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன் அப்படின்னு பிறர் மீது அவங்க என்ன பண்றதில்ல, நம்பிக்கை வைப்பதே இல்லை. அவங்க தன் மீது தனக்கான நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க அமைதியா இருந்து எப்ப பதில் சொல்லணும், எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, எப்ப அமைதியா இருக்கணும், எப்ப கோவப்படணும் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அந்த நேரத்துல கரெக்டா செய்வாங்க. கண்டிப்பா பிறர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் அல்ல அமைதியானவர்கள்ன்றதை தெரிந்து கொண்டு இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவிஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 46 இருக்கிறோம். இன்று 3ஆம் கருத்தினை சொல்லி நிறைவு செய்யவிருக்கிறோம். அறிவுடையோர் அணுகாதவை கால் தூய்மையில்லா கலிமாவும் கால்கடிந்து மேல் தூய்மை இல்லாத வெண்களிரும் சீரி கருவி வெகுண்டுரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். திரிகடுகம் 46. ஆக கால்கள் பழுதடைந்த குதிரையையோ மதம் பிடித்த யானையையோ இந்த இரண்டினையும் போன்று சினம் கொண்டோரை கொண்டிருக்கிற பள்ளியையோ அறிவுடையார் அணுக மாட்டார்கள். அப்போ இங்கு சினம் என்பது அணுகப்பட முடியாத ஒரு தீய பண்பு. அது மாற வேண்டும். தீயினும் அஞ்சப்பட வேண்டும். அது ஒவ்வாத ஒன்று, கடவுளுக்கு எதிரானது. கொலை செய்கிறவர் நரகத்துக்கு தள்ளப்படுவார் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், சினம் கொண்டவரே நரகத்துக்கு தள்ளப்படுவார் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சினம். வள்ளுவர் சொல்வார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணம். குணம் இருக்கும் இடத்தில் சினம் இருக்கும், சினம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும். இவையெல்லாம் பொய். குணம் என்பது சினமற்ற தன்மை. அந்த வகையிலே பள்ளியில் பிள்ளையை சேர்ப்பதற்கு வருகின்ற நேரத்திலே அங்குள்ள குணங்களையும் ஆய்ந்து பார்ப்பார்கள். அந்த குணங்களுள் தலை சிறந்த ஒன்று அங்கு இருக்கிற பொறுப்பாளர்கள், தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள். இவர்கள் சினம் கொண்டவர்களாக இருக்கிறார்களா அல்லது சினமற்று பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தும் அங்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கு முயல்வார்கள். அறிவுடையோர். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பே கடவுள். எனவே அவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் சினம் கொள்பவர் அல்லர். ஒரு பாடல் உண்டு, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு வழி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. அப்படி வந்து இந்த மாதிரி வரும். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது, எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பான் என்று. இந்த பேரை பள்ளியில் எல்லாரும் வளர்க்கணும். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது இந்த பள்ளி என்கிற பெயரை மாணாக்கர்கள், ஆசிரியர்கள், முதல்வர்கள், தாளாளர்கள் எல்லாரும் வளர்க்கணும். அப்படிப்பட்ட பள்ளி தான் அங்கு சிறப்புக்குரிய பள்ளி. அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பார், சினம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பதில்லை. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பள்ளி. பள்ளி என்பது அருமையான ஒரு தனித்தமிழ் சொல். அதை நாம் கல்வி சாலை என்பதற்கும் பயன்படுத்துகிறோம். இஸ்லாமியர்கள் தொழுவதற்கு உரிய ஒரு இறை இல்லமாக அந்த பள்ளியை சொல்கிறார்கள். ஆக அதுவும் ஒரு பள்ளிவாசல். அதோடு தோமையார் காலத்திலே அவர் தென்பகுதியிலே அங்கு இந்த மாதிரியான கோயில்களை கட்டியிருக்கிறார் என்று நாங்கள் தூத்துக்குடி மறைமாட்ட வரலாற்றை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த ஆய்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் 7 பள்ளி என்று ஒன்று இருக்கிறது. அது 7 பள்ளி என்றால் 7 அறை பள்ளி என்பதல்ல, அல்லது 7 அறைகளை கொண்ட பள்ளி என்பதும் அல்ல. மாறாக அது 7 அறப்பள்ளி. அறத்தை வளர்க்கின்ற பள்ளி, அது கோயில். அருமையான ஒரு சொல். இப்படி பள்ளி என்பது மிகச்சிறந்த. எனவே அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் காலையில் வருகின்ற பொழுது அவர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
மணி அடித்து வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஓ என்று அந்த நேரத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்லக்கூடாது. அது பள்ளிக்கு தோல்வி. வருகின்ற பொழுது அவர்கள் பெரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை வளர்க்கிறவர்களாகவும் நாம் வாழ்கின்ற இடங்களை எல்லாமே அத்தகைய மகிழ்வு நிறைந்த பள்ளியாக உருவாக்கவும், நாம் பணி செய்கிற இடங்கள் எல்லாமே அன்பும் பண்பும் நிறைந்திருக்கிற பள்ளியாக இருக்கவும், இங்கு சினம் என்பது அங்கு இருக்க தேவையில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளவும் இந்த திரிகடகம் நமக்கு ஓர் அழைப்பை தருகிறது. எனவே கால்கள் பழுதடைந்த குதிரைகள் போன்று நாம் இருந்துவிடக்கூடாது, மதம் பிடித்த யானைகள் போன்று இருந்துவிடக்கூடாது, அதை போன்று சினம் கொன்று போரை கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சினமற்றவர்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நாமும் சினமற்ற பள்ளியாக இருக்க வேண்டும் என்று திரிகடுகம் சொல்கிற இந்த செய்தியெல்லாம் உள்ளத்தில் பதித்துக்கொண்டு வாழ்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக அமைதியாக இருப்பவர்களை சீண்டினால் என்ன நடக்கும்? ஸோ என்ன நடக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள சீண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ சில நேரங்களில் வந்து நம்ம வீடுகள்லையோ இல்லை யார்ட்டையும் என்ன சொல்லுவோம், நீ ஒழுங்காக அதை செய்யலாட்டி நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், நான் இதை உனக்கு செய்ய மாட்டேன். அவன் அப்பா அம்மாக்கு என்ன சொல்லிப்பாங்க, நீ வந்து தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யப்படாது, நீ ஒழுங்கா இப்போ நான் இது பண்ணலன்னா அப்பா உன்ட்ட என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளாக்மெயில் பண்ற மாதிரி சில விஷயங்கள் அப்பா அம்மா பிள்ளைங்கள்கிட்டயோ இல்லை நம்ம நண்பர்கள்கிட்ட, நீ என் கூட தான் பேசணும், நீ அவங்க கிட்ட இனிமேல் பேசணுமே, அவங்க கூட விளையாண்டனா இனிமேல் நான் அவங்க கூட என்ன பண்ண மாட்டேன், சேர மாட்டேன், விளையாட வர மாட்டேன். அப்போ இதெல்லாம் என்ன பண்ண நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அமைதியா இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி எந்த வார்னிங் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல எனக்கு பதில் சொல்ல தேவையில்லையா, நீங்க ஒரு சண்டைக்கு வந்து இப்போ நீங்க ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டரா இருக்கிறீங்க, நான் உங்களை சண்டைக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு குறைய நான் என்ன பண்றேன், கண்டுபிடிச்சு சொல்லிட்டு எப்படியாவது உங்களை நான் என்ன பண்ணிடுறோம், வம்பு கழுத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா அமைதியாக நண்பர்கள் சரி நாய் குலைக்கிறது குலைச்சிட்டு இருக்கு, நம்ம பாட்டு கிளம்பி போவோன்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. தவிர நீ இப்படியே பேசிட்டு நான் போயிடுவோம் பார்த்துக்கோ அப்படிலாம் என்ன பண்ண மாட்டேன், சொல்லலாம் மாட்டாங்க. நீ இப்படியே பேசிட்டே இருந்தா, நீ இதே சொல்லிட்டே இருந்தா நான் உனக்கு அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னா அந்த பூச்சாண்டி காட்டுற வேலையே நீ கத்தன்னா கத்திக்கிட்டு இரு, நீ ஆடணும்னா ஆடிட்டு இரு, நான் என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறேன்னு போங்க. இப்போ இதுல யாருக்கு இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களே, நம்ம ஊர்ல ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு தான் வாய் வலிக்கும், நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அந்த மாதிரி நீ கத்துறத கத்திக்கிட்டே இரு, நான் போறத போயிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி மனநிலையில் அவர்கள் நம்மை எதிர்கொள்வார்கள். சிறப்பு. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் உலகில் இலவசம் என்று நாம் பெறுவது உண்மையிலே எதற்கான விலை? நீங்கள் சமூக ஊடகங்களில் அல்லது செயற்கை நுண்ணறிவு தளங்களில் பதிவேற்றம் செய்யும் உங்கள் படங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் குரல், உங்கள் முகம், உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் யாருக்கு உரிமையானது? இத்தரவுகள் உங்களுக்கு தெரியாமல் சேகரிக்கப்படுகிறதா அல்லது எவராலோ திருடப்படுகிறதா? டேட்டா இஸ் த நியூ ஆயில் என்கிறார்கள். உங்கள் தரவுகளின் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 26:14 முதல் 16 வரை. பன்னிருவருள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருக்களிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை பணம் பெற்றுக்கொண்டு காட்டி கொடுத்தான். ஆனால் நாம் பணம் பெறாமலேயே நம் தரவுகளை யாரோ ஒருவருக்கு சில நேரங்களில் இலவசமாகவே கொடுத்து விடுகிறோம். வேறு சில நேரங்களில் சில டிஜிட்டல் திருடர்கள் நம் தரவுகளை நம்மிடமிருந்து திருடி விடுகின்றனர். இது எப்படி சாத்தியம்? இணைய உலகில் எந்த பக்கம் திரும்பினாலும் டேட்டா திருட்டை பற்றிய பல விவாதங்கள் மற்றும் கட்டுரைகள் காண கிடைக்கின்றன. சமீபத்திலே கிப்லி ஸ்டைல் என்ற ஒரு வகையான ஸ்டைல் ட்ரெண்ட் ஆனது. கிப்லி ஸ்டைல்னா அப்படி என்ன என்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடும். உங்களுக்காகவே இந்த விளக்கம். ChatGPT என்ற ஒரு AI தளம் அறிமுகப்படுத்திய இந்த அப்டேட்டில் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்தால் அது ஜப்பானிய கார்ட்டூனிஸ்டான ஹாயோ மியாசாக்கியின் பாணியில் அந்த புகைப்படத்தை கார்ட்டூனாக உருமாற்றி தருகிறது. இணைய உலகமே ஸ்தம்பித்து போகும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களிலே கோடிக்கணக்கில் இணையவாசிகள் தங்கள் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து
அதனை சமூக ஊடகங்களில் வழியாக நண்பர்களுக்கு பகிர்ந்தனர். இந்த கிப்லி ஸ்டைல் ட்ரெண்டான பிறகு, அதாவது அதிகமாக பகிரப்பட்ட பிறகு, சாம் ஆல்ட்மேன் என்பவர், அதாவது ஓப்பன் ஏஐ நிறுவனத்தினுடைய தலைவர், எப்பா கொஞ்சம் சில் பண்ணுங்க, எங்கள் ஊழியர்களை கொஞ்சம் தூங்க விடுங்க என்று பதிவிட்டிருந்தார். இந்த ட்ரெண்டிங் பலருக்கும் பிடித்திருந்தாலும் அது முன்வைக்கும் வலைத்தள ஆபத்துக்களை யாரும் எளிதாக கடந்து போக முடியாது. விலை கொடுத்து வினையை வாங்குகிறோம் என்பதை போல நாமே நம் புகைப்படங்களை ஓப்பன் ஏஐ நிறுவனத்திற்கு இலவசமாக டேட்டாவாக தரவாக கொடுத்து விடுகிறோம். இப்பெரும் தரவுகளே அந்நிறுவனத்தின் ஏஐ மாதிரிகளை பழக்குவதற்கான பயிற்றுவிப்பதற்கான மூலப்பொருளாகி விடுகின்றன. கிப்லி ஸ்டைல் எனும் வியாபார யுக்தி மூலமாக ஓப்பன் ஏஐ நிறுவனம் ஏராளமான தரவுகளை இலவசமாகவே பயனர்களிடமிருந்து மக்களிடமிருந்து பெற்றுள்ளது என்பதை நாம் எப்பொழுது அறிய போகிறோம்? நாம் தனிப்பட்ட தரவுகள் களவாடப்படுகின்றன என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஸ்டுடியோ கிப்லி நிறுவனத்தின் தலைவர் ஜப்பானிய கார்ட்டூனிஸ்டான ஹாயோ மியாகுசாக்கி ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் இந்த முயற்சிக்கு அதிருப்தி தெரிவித்திருந்தார். கிப்லி ஸ்டைல் என்னும் தன் பாணியும் படைப்பும் தன் அனுமதி இல்லாமலேயே திருடப்பட்டிருக்கிறது என்றும் அதற்கான இழப்பீடு தனக்கு தரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் அரபிய கதைகளில் வரும் பூதம் போலும் பறக்கும் விரிப்பு போலும் நமக்கு மாயாஜால வித்தைகளை காட்டினாலும் தரவு திருட்டும், அதாவது பர்சனல் டேட்டா ஸ்டீலிங், காப்புரிமை திருட்டும் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட்டும் வெளிப்படையாகவே அரங்கேறுகிறது. இந்திய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023, அதாவது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 இருந்தும் அதனால் தண்டிக்கப்படுவோர் எண்ணிக்கை மிக குறைவே. நாம் உள்ளீடு செய்யும், அதாவது இன்புட் செய்யும் தகவல்களை இந்த ஏஐ மாதிரிகள் தங்களை மேம்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளும். எனவே உங்கள் பெயர், வீட்டு முகவரி, ஃபோன் எண், வங்கி விவரங்கள் அல்லது நிறுவனத்தின் ரகசிய திட்டங்களை ஒருபோதும் ஏஐ சாட்பாட்டுகளிடம் பகிராதீர்கள். நீங்கள் பேசும் விவரங்கள் ஏஐ தளங்களில் சேமிக்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் நினைத்தால் ஜெமினி அல்லது சாட் ஜிபிடி போன்ற சாட்பாட்டுகளில் செட்டிங்கில் சென்று சில மாற்றங்களை நீங்கள் செய்யலாம். ஏஐ ஒரு நொடி பொழுதில் நாம் கேட்பதை தந்துவிடுகிறது என்று நாம் பெருமைப்பட்டு கொண்டாலும் அது நமக்கு இலவசமாகவோ எளிதாகவோ கிடைத்துவிடவில்லை. மாறாக நம் சொந்த மற்றும் தனிப்பட்ட தரவுகளை அதனிடம் அடமானம் வைத்த பிறகே அதன் சேவையை நாம் பயன்படுத்த முடிகிறது. If we are not paying for the product, we are the product. இணையத்தில் வலம் வரும் பெரும் நிறுவனங்கள் அதன் பயனர்களை எப்பொழுதுமே விலை பொருளாகவும் அவர்களின் தரவுகளை பெரும் சந்தையுமாகவே பார்க்கிறது. டிஜிட்டல் யூதாசுகள் நம்மோடு பந்தியில் அமர்ந்திருப்பர், ஆனால் நம்மையே விற்று பணம் பெற்றுக் கொள்வர். எனவே விழிப்பா இருப்பது நல்லது. நாம் விலை போகும் முன்பே டேட்டா திருட்டு என்னும் ஆபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், அமைதியாக இருக்கக்கூடிய மனிதர்களை சீண்டக்கூடாது, எதற்கான காரணங்கள் என்ன, அவர்கள் எப்படி இருப்பார்கள், இதெல்லாம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அமைதியா இருப்பவர்கள் பேசிக்காவே பாத்தீங்கன்னா சுற்றி நடக்கும் காரியத்தை வந்து உற்று நோக்கக்கூடியவர்கள், அதை நோட்டட் பண்றவங்க அப்படின்றதுதான் பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சோ அப்படிப்பட்டவங்க எதிர்த்து நின்று பேசுறவர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சில காரியங்கள் தான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும், சில காரியங்களே இவங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எது தேவையோ அதனை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். அதை வந்து முழுசா வந்து ஒரு நாள் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எங்க என்னென்ன தேவை இருக்கோ அங்க மட்டும் எப்படி எப்படி பேசணுமோ அப்படி எப்படி பேசிட்டு அதன்படி அதற்கு விளக்கம் கொடுப்பார்களே தவிர அதன் ஒட்டுமொத்தமாக ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்றதும் கிடையாது. கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட படிச்ச ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், எங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஆனா இதுல எப்படி அந்த காரியத்தை நகர்த்தி கொண்டு போகணும், அது மாதிரி உங்களுக்கு ஃபேவரானதை உங்களுக்கு சொல்லி எங்களை பத்தி குறை சொல்லலாம், இல்ல எங்க கிட்ட பேசுறபோது உங்களை பத்தி குறை சொல்லிட்டு எங்களுக்கு ஃபேவரானதை சொல்லலாம். இப்படி என்ன பண்ணுவார், கொண்டு போயிட்டே இருப்பார். சில நாட்கள் என்ன ஆகி போச்சுன்னா, என்ன அங்க சொன்னார் இங்க சொன்னார் அப்படிங்கிற அந்த ரெண்டு டீம் என்ன பண்ணிட்டோம், ஒன்னா உட்காந்துட்டு ஏதோ பேசும்போது உண்மை வந்துருச்சு. நீ இப்படி சொன்னியாமே, நான் இப்படி சொன்ன, நான் இப்படி சொல்ல, நீ தான் இப்படி சொன்னதை என்கிட்ட அவன் சொன்னான், இல்ல நீ இப்படி சொன்னதான் அவன் என்கிட்ட என்ன பண்ண சொன்னான் அப்படின்னு உண்மை நிலவரம் என்னங்கிறது நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். இப்ப அவர் திரும்பவும் வருவார், வந்து ரெண்டு பேர் இருக்கிற பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், பேசணும். அப்ப பேசுறப்ப அவர் பேசுவார், ஓகே நாங்க எல்லாம் நினைச்சோம் எங்களுக்கு உண்மை தெரியும், பேசுமாவனே பேசி இப்ப இல்லாம நீ எங்களுக்குள்ள இவ்வளவு நாள் கதை ஓட்டி இருக்கிற பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல. அப்போ எல்லாமே அந்த அமைதியா இருந்து நோட்டீஸ் பண்றதுனால, அப்சர்வ் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ண எல்லா விஷயங்களும்
தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓகே இப்படிதான் அப்படி நம்ம நிறைய சில நேரங்கள்ல இவ்வளவு விஷயத்தை தான் என்னை பத்தி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாப்பா, ஆனா எனக்கு வாயை திறந்து பேசுறப்ப இவ்வளவு விஷயத்தை என்ன பண்ண என்னை பத்தி சொல்லிட்டான். பட் நல்ல வேளை இந்த மாதிரி இந்த சீக்ரெட்லாம் என்னை பத்தி இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டா நாம தான் முட்டாள். அவங்க வந்து ரிவீல் பண்றப்போ ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல என்ன பண்ண மாட்டாங்க, ரிவீல் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு என்ன பேசினா போதுமோ, அன்னைக்கு என்ன வரைக்கும் உண்மை வெளியே தெரிஞ்சா போதுமோ அதை மட்டும் பேசிட்டு மீதி இருக்கக்கூடிய உண்மையை பத்திரமா பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. என்னைக்கு அதை வெளியே ரிவீல் பண்ணி நமக்கு ஆப்படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அதை ரிவீல் பண்றப்போ நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால அமைதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறவங்கள அவங்க போக்கல விட்டுறது நல்லது. தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அப்படியே நம்ம வந்து மொபைல் ஸ்டார்டர் வச்சு ஆன் பண்ணுறோம் அப்படின்னாலும் பயிர்களுக்கான உரங்கள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தோட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு வெஞ்சுரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதான் உரம் கலக்கி கொடுக்குற அமைப்பு. ஒரு மோட்டர்லேருந்து வெளியே வர இடத்துல அது அமைஞ்சிருக்கும். அந்த இதில் ஒரு பைப்பு கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹோஸோட ஒரு ஃபுட்வால் வச்சு ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த அமைப்பை தூக்கி அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு நீங்கள் தண்ணி வச்சுட்டு 100 லிட்டரோ 200 லிட்டரோ ட்ரம்மில் தண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன கலக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திரவங்கள்லாம் கலந்து மூடி வச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறப்ப தண்ணி பாய்ச்சறன்னா ஓகே, ஒரு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ பாய்ச்சணுன்னா நீங்கள் கலந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலில் ஆன் ஆஃபில் நீங்கள் பாய்ச்ச முடியும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் கலந்தே வைக்கலைனாலும் உங்கள் தோட்டக்காரங்கள்ட்ட சொல்லி இந்த ட்ரம்மில் இந்த 1 லிட்டர் திரவத்தை ஊற்றிருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊற்றிட்டாங்கன்னா நீங்கள் மொபைலில் இங்கேருந்து ஆன் பண்ணலாம், அல்லது அவரே ஆன் பண்ண சொல்லலாம். கொஞ்சம் இந்த செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு தென்னையை நடவு பண்ணியிருக்கோம், ஊடு பயிர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கரில் தென்னைங்கிறது 70 நம்பர், 70 அல்லது 72 நம்பர். அது இல்லாமல் ஆமணக்கு போடுறோம். அப்போ ஆமணக்கும் தண்ணி கொடுக்கணும், அல்லது வந்து வேறு பயிர்கள் நம்ம நிலக்கடலையோ அல்லது தக்காளியோ கத்திரியோ அப்படி போடுறோம் அப்படின்னா அதற்கு வேணுங்கிற சத்துக்கள், அதுக்கு வேணுங்கிற தண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் முறைப்படுத்தினா தான் சரியாக வரும். அப்போ அந்த முறைப்படுத்துகிறத தோட்டக்காரங்களை வச்சு செய்யலாம். தோட்டக்காரங்க இல்லாமல் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை போகிற நேரத்தில் அந்த ஹோஸை உள்ளே போட்டு முறையாக தண்ணி பாய்ச்சிறப்ப ரெயின் ஹோஸ் வழியாக ஊடு பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சலாம், அல்லது சொட்டு நீர் வழியாக அதுக்கு தண்ணி பாய்ச்சிடலாம். அது இல்லாத நேரங்களில் நம்மளுடைய தென்னைக்கு தண்ணி பாய்ச்சலாம். கொஞ்சம் முயற்சி அப்படி பண்ணுறப்ப நமக்கு 2 வருமானம், ஊடு பயிர்லேயும் வருமானம். உதாரணத்துக்குங்க, ஆமணக்கு போடுறோம், 1 ஏக்கரில் ஆமணக்கு போட்டால் குறைந்தபட்சம் 1000 கிலோ நமக்கு விளைச்சல் கிடைக்குதுங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக 60 ரூபாய் அதோட விலைங்க. அப்போ 60,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கான செலவு எதுவும் பெருசாக பண்ணலை. அப்படிங்கிறப்ப நமக்கு வரவு. உளுந்து போடுறோம், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, நிலக்கடலை என்ன போடுறோமோ அதுலேருந்து வரக்கூடிய லாபம். இது 2 விதமான லாபம். ஒன்று பயிர்லேருந்து வரக்கூடிய லாபம், 2வது அது மண்ணுக்கு கிடைக்கிறப்ப மண் வளமாகிறதால நம்ம கிடைக்கக்கூடிய உரச்செலவு குறைகிறது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு நடக்கிறப்ப மண்ணோட வளமும் அதிகரிக்கும், பயிரோட செழிப்பும் நல்லாயிருக்கும். தென்னை போட்டிருக்கிறவங்களாம் வருத்தப்படுறதுக்குள்ள காரணம் என்ன தெரியுமா? அது எந்த ஊராக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் கடலோர மாவட்டம் அல்லது கடலோரத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. போர் தண்ணியில் உப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. மண்ணிலேயே வந்து ஒரு சில சத்துக்கள் சுத்தமாக இருக்காது, அல்லது ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கிற காரணங்களால் அந்த பயிரோட வளர்ச்சி முறையாக இருக்காது. நம்மளுடைய கவனமும் கொடுக்க முடியாமல் இருக்கும். நம்ம வெளியூரில் இருப்போம். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய தானியங்கி அல்லது தூரத்துலேருந்து இயக்கக்கூடிய வகையிலான கருவிகளை வச்சு நம்ம இயக்கிறப்ப, முறையான சத்துக்களை கொடுக்குறப்ப
இதை சொல்லும்போது நான் இன்னொன்று சொல்லிடுறேங்க. பொதுவாக மண்ணை நம்ம மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் கொடுத்து மண்ணையும் தண்ணியும் ஆய்வு செஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த ஆய்வு செய்கிறதுக்கு தயக்கம் காட்டுறோம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியங்கிறத உணர்ந்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ எவ்வளவு சத்து இருக்கணுமோ அது இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 300 கிலோ இருக்கணும். ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு 300 கிலோ இருக்கணும் தழைச்சத்து. அங்கே 100 தான் இருக்குதுன்னு வைங்களேன். அதோட நீங்கள் 200 கொடுக்கறதுக்கு பதிலாக 20 தான் கொடுக்குறீங்கன்னு வைங்க. 300 வேணும், 100 தான் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் 200 கொடுத்தா தான் இந்த பயிர் நல்லா இருக்குங்கிறப்ப வெறும் 20 தான் கொடுக்குறீங்க. எப்படி விளைச்சல் வரும்? அப்போ அந்த விளைச்சல் முறையாக வரணும்னா அதுக்கு நீங்கள் அதை தெரியணும். அப்படிங்கிறப்ப மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம். மண்ணையும் தண்ணியும் ஆய்வு செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கீழே இருக்க நம்பருக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், நீங்கள் அதை செயல்படுத்த பாருங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பொறுமையா இருப்பவர்களை சீண்டினால் பேராபத்து நமக்கு நேரிடும், அவர்கள் என்னென்ன செய்வார்கள் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக சார், ஸோ அடுத்ததான் என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, விவிலியத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த சொல்லி சொன்னா ஈஸியா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் புரியும். ஏன்னா விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு. அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து கல் எறிகிறதுக்காக மோசையின் சட்டப்படி கல் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் மோசை கொடுத்த சட்டம். அதை வந்து ஃபாலோ பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லி இதை வச்சு ஜீசஸ் கிறிஸ்து என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்து வந்து கார்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாருங்க. அவர் வந்து எரிஞ்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவர் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துகிட்டாருப்பா அப்படின்னு குறை சொல்லலாம். இல்ல எரிஞ்சு கொல்லக்கூடாது, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவன் சட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் அவர் கார்னர் பண்ணி இன்னைக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடலாம், அவரை வந்து விளை வச்சிடலாம் அப்படின்னு தான் என்ன பண்றாரு, கார்னர் பண்ணி கூட்டு போயிட்டு போதகரே இந்த பெண்ணு மேல கல் எரியட்டுமா வேணாமா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கேள்வி கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒண்ணுமே என்ன பண்ணல, பேசவே இல்லை, அமைதியா அவர் வாட்டு உட்காந்து கீழே தரையில என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன எழுதினாருன்னு கூட யாருக்கும் தெரியாது, அதுவும் தெளிவா சொல்லப்படல. உட்காந்து கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒண்ணு எழுதிட்டு இருந்திருக்கிறாரு, இல்ல கிரிக்கெட் இருந்திருக்கிறாரு. இவங்க திரும்ப திரும்ப நொய்யு என்னையா பண்ணிட்டு எரியட்டுமா வேணாமையா சொல்லியான்னு கேட்ட உடனே நிமிந்து பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுள் பாவம் இல்லாதவன் முதல்கள் எரியட்டும். அவ்வளவுதான். அப்போ இந்த பேச அமைதியா இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. அப்படி பேச தொடங்கிட்டாங்கன்னா மற்ற சுத்தி இருக்கிற எல்லாரும் அதில் லிசன் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு பதில் உங்களால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அங்க இருந்து நம்ம வீட்டுல வாசிக்கிறோம், அவங்க வந்து சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை ஒருவர் பின் ஒருவரை கற்களை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அவர் பதிலுக்கு பதில் இவன் வந்து கேட்ட உடனே அப்படியா இப்படியாலாம் ஆர்கியூமெண்ட்லாங்க போகவே. நம்ம பல நேரங்கள் நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய சண்டைகள் கூட கணவன் மனைவி கிடையிலையோ, பெற்றோர் பிள்ளைகள் கிடையிலையோ, இல்ல நண்பர்கள் கிடையிலையோ, இல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்கார எல்லாரும் ஆர்கியூமெண்ட், அதிகப்படியான ஆர்கியூமெண்ட் இருக்கும். அதுல எதுவும் ஒரு பலனான்னு கேட்டா ஒரு பலன். இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணவே இல்லை, ஒரே டைலாக், பஞ்ச் டைலாக் சொன்ன மாதிரிதான், உன்ட்ட பாவம் எவன்ட்ட இல்லையோடா நீ முதல் வீசுடா பாக்கலாம் அப்படின்னாரு. அப்ப அந்த இதுக்கு யாருக்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல, பதில் கிடையாது. அப்போ நாம் பல நேரங்கள்ல அமைதியாக இருந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஒரு வார்த்தை பேசினாலும் திருவார்த்தையா பேசினாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பேசணும்னா நாம் அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்றதெல்லாம் இருந்தா தான் நம்ம கிட்ட அது வரும். இல்ல அமைதியா இருக்கிறவங்க கிட்ட போய் நாமளும் இப்படி வம்பு வளர்த்தோம்னா அவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை திருவார்த்தையா இருக்கிறப்ப நம்மளால பதில் சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ஜிஐ ட்ராக்ல வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ சிலருக்கு வந்து நெஞ்சு கரிப்பு, அஜீரணம், வயிறு உப்பசம், புளியப்பம் இப்படிலாம் இருக்கலாம். சிலருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். சிலருக்கு அசிடிட்டி பண்ணிகிட்டே இருக்கும், எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வலி அதிகமாயிடும். சிலருக்கு சாப்பாடு சாப்பிட்டா வலி குறையும். இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசம் அவங்க நோய் தாக்கத்தை பொறுத்து. இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. இவங்களும் டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப அமைதியா நம்பிக்கையா பொறுமையா டயட்டும் ஃபாலோ பண்ணோம், மெடிசனும் ஃபாலோ பண்ணோம். நல்ல காய்கறி, கீரை சூப், பழங்கள், ஜூஸாக சாப்பிட்றதுக்கு பழங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நார் சத்து மிகுதியாக கிடைக்கும். காரம், புளிப்பு, உப்பு கம்மி பண்ணணும். தேங்காய் பால் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? கருப்பட்டி போட்டு தேங்காய் பால். இவங்கெல்லாம் கட்டாயம் நல்லெண்ணெய் வச்சு ஆயில் புல்லிங் பண்ணணும்.
நல்லா வச்சு வாய் கொப்பிடிச்சிட்டு துப்பிடணும். அப்புறம் ப்ரஷ் பண்ணோம். அப்புறம் தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வாய் கொப்பளிச்சு உள்ளுக்கு விழிக்கிறேன். அப்போ வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள இருக்கிற அந்த பிரச்சனை ஹீல் ஆகும். அதே போல டயட்டு, உங்க தன்மைக்கு ஏற்ப டயட்டு. அதே போல 3 நேர உணவு கிடையாது உங்களுக்கு, 7 நேரம் 5 நேரம் அப்படி ஒரு 1.5 2 hours ஒன்ஸ் ஏதாவது மைல்டா சாப்பிட்டுட்டு இருக்கணும். சாப்பிடணும், ஆனா உடம்புக்கு தொந்தரவு கொடுக்காத பொருளா சாப்பிடணும். பிரச்சனை சால்வ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அத்திக்காய், மாதுளப்பழம், கொய்யாக்காய், சுண்டக்காய், வாழைப்பூ இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுருங்க. பாயில் பண்ணி நைட்டு ஆறட்டும். காலையில் அதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வெட்டி வேர் பொடி போட்டு அந்த தண்ணி குடி. வெந்தயம் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம், வெள்ளை பூசணி சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், கற்றாழை சாறு குடிக்கலாம், இளநீர், மோர், நன்னரி, சர்பத், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்க தொந்தரவு பொறுத்து நாங்க அட்வைஸ் கொடுப்போம். அறுவை சிகிச்சை இல்லாமல் 99.9% குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. அது பேஷண்ட் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக குணம் கிடைக்கும். 35 வருட நோயாளி எல்லாம் குணமாயிருக்காங்க. எதனால? கடைபிடித்ததினால், டென்ஷன் இல்லாம இருக்கிறதுனால். பொறுத்தாரே பூமி ஆழ்வார். பொறுமை 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 ஃபாலோ பண்றது நம்பிக்கை. புரியுதுங்களா? கடைபிடித்தால் அதற்கேற்ற பலன். மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம். அப்போ நம்ம மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும், அஜீரணம் இல்லாம பார்த்துக்கணும், அதற்கேற்ற உணவுகளை கடைப்பிடிக்கணும். டைம் இருக்கு. இப்போ தயவு செய்து யாராக இருந்தாலும், நீங்க எந்த நோயுமே உங்களுக்கு இல்லை, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நைட் டைம் நான்வெஜ், எக்கு, தயவு செய்து மசாலா ஐட்டம், ஸ்பைசி ஐட்டம் தயவு செய்து நார்மலா இருக்கிறவங்களே சாப்பிடாதீங்க. உங்களுக்கு நான்வெஜ் வேணுமா, இல்லை இப்ப சாப்பிடக்கூடாத ஐட்டம் எல்லாம் பகல்ல சாப்பிடுங்க, காலை மதியம் சாப்பிடுங்க, நைட்ல கண்டிப்பாக அவாய்ட் பண்ண. அதுவே ஒரு பிளஸ். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க, நல்லா தேவையானதெல்லாம் திருப்தியா சாப்பிட்றீங்க. நைட்டு உங்களை கேட்பாங்க, அம்மா என்ன சாப்பிட்றீங்க? இல்லை மத்தியானம் சாப்பிட்டது எனக்கு சரியா இருக்கு, நைட்டுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். இப்படி நிறைய பேர் சொல்றீங்களா இல்லையா? அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், டே டைம் நான்வெஜ் நல்லது, நைட் டைம் நல்லது இல்லை. அதுக்கு மேல கடைப்பிடிக்கிறதும் பிடிக்காதும் உங்க விருப்பம். அதனால அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரண பிரச்சனை. கவனத்துடன் பார்த்தால் விரைவில் குணம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். அமைதியாக இருக்கக்கூடிய மனிதர்களை சீண்டுவதால் விளையக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபைனலா என்ன சொல்றாங்க? அந்த பொறுமையா இருக்கவங்களுடைய அந்த நிலையை நம்ம ரொம்ப சோதிக்கணும். எப்படியாவது அந்த நிலையில இருந்து இவங்களை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பிளான் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் அந்த பொறுமையா இருப்பவர்கள் கொஞ்சம் அவங்க எழுந்து நின்று அவங்களுடைய ஒரு புதிய அவதாரத்தை காமிச்சாங்க அப்படின்னா அங்க சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடிய விஷயம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். நிறைய திரைப்படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒரு திரைப்படத்துல நடிகை சிம்ரன் வில்லி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, நடிகை சமந்தா அந்த ஹீரோயின் கேரக்டர். அப்போ அவங்க என்னன்னா ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு சிலம்பாட்டத்தை வச்சு அரை டொம்முன்னு மண்டையிலே விழும். ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு சேஞ்ச், யாரா இவனாடா இப்படி கோவப்பட்டான், இவனாடா இப்படி அடிச்சான், திருப்பி அடிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ அந்த வேலை அமைதியா இருக்கக்கூடிய மனிதர்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு விசித்திரமான ஒரு விபரீதமான ஒரு மனிதனை, டிஃப்ரெண்டான ஒரு மனிதனை பார்க்க கூடும். ஸோ அமைதி அப்படிங்கிறது பலவீனம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அமைதியில இருக்கிறவங்க ஏதோ ஒரு சில விஷயத்தை செய்யறாங்க, அவங்க போக்குல விடுறது நல்லது. நாமும் அது போல ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த மனிதராக மாற வேண்டுமேயானால் நம்ம கிட்டையும் அத்தகைய அமைதியிலிருந்து அப்சர்வ் பண்றது, அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது வேற,
சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது வேற. வேற. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்தது அமைதியா இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள். ஸோ நாமும் அப்படி இருக்க கற்றுக்கொள்வோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். சம்மணசூரில் பணிபுரியும் அருள் தந்தை பிரவீன் இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், பங்கு மக்கள் மற்றும் நண்பர்கள். திருவண்ணாமலை சி நமையேந்தலில் பணிபுரியும் அருள் தந்தை பால் போஸ்கோ இன்று தனது 48ஆம் ஆண்டு பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெங்களூரை சேர்ந்த எமிலியானா ரமேஷ் இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் ரமேஷ், பிள்ளைகள் ஜெனி, ஜோனா, ஜஸ்டின், சகோதரர் பிரவீன், அம்மா, அப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசையா 52:12. ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது புயலுக்கான அடையாளம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.